ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நேற்று நைட்டு நம்ம மணாலி வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. சண்டிகார்லேருந்து மணாலிக்கு பஸ்ஸு பிடிச்சி அப்படியே நம்ம மணாலி காலைல 7 மணிக்கு காலைல 9 மணிக்கு பஸ் ஏறணும். நைட்டு 7 மணிக்கு மணாலி வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரூமை செக்இன் பண்ணி அப்படி சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மார்னிங் என்ன நான் காட்ட போகிறேன்னா ரூம் செக்இன் விளாக், நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. செம்ம ஹோட்டல், ஒரு பட்ஜெட்டான ஹோட்டல் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் இந்த ஹோட்டல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் எங்கே தங்கியிருக்கேன்றத சொல்லிடுறேன். மணாலி மால் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஹோட்டல் ஹடிம்பா. இதுதாங்க நம்ம தங்கியிருக்க ஹோட்டலோட என்ட்ரன்ஸுங்க. ஹோட்டல் ஹடிம்பா பேலஸ். ஹடிம்பான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணாலிலே உள்ள ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கோவில் பேர் தான் ஹடிம்பா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மணாலி வந்தால் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு இடங்க அது. இந்த கோவில் பக்கத்துலேயே நம்மளோட ரூம் இருக்கனால ஹோட்டல் ஹடிம்பா பேலன்ஸ்னு வச்சுட்டாங்க. இப்போ வாங்க நம்ம ரூமை போய் செக்இன் பண்ணலாம். ரிசப்ஷன் காட்டுறேன் வாங்க. இங்கே முன்னாடி ஒரு ரோடு போகுது பாருங்கள், இது வந்து அந்த டெம்பிளுக்கு போகிற பாதுங்க. அப்படியே நேராக போய் வளைஞ்சு பண்ணிங்கன்னா அந்த டெம்பிள். ஸோ வாங்க இப்போ நம்ம ரூம்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஹோட்டல் ஹடிம்பா பேலன்ஸ். இங்கே இருக்கிறது தான் இதுதான் ரிசப்ஷன். நான் booking.com தான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ரிசப்ஷனில் உள்ளே போய்ட்டு புக்கிங் ஐடி மட்டும் காட்டினேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு உடனே ரூமுக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. இதுதான் நம்ம ரூமுக்கு போகிற பாதைங்க, பாருங்கள். ஸோ இந்த வியூவெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்னோஃபால் பெஞ்சதுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு நேற்று ஸ்னோஃபால் பெஞ்சிருந்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்னோஃபால் இங்கிட்ட இருக்கிறதெல்லாம். நம்ம தங்கியிருக்க ஹோட்டலோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் தாங்க. திரும்பும் இடம் எல்லாமே வியூவாக தான் இருக்கும். இந்த பெரிய பெரிய மலைகள் பார்க்கவே அருமையாக இருக்கும். அண்டு நம்ம ரூம்குள்ளேயுமே ஒரு பெரிய வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ரூமுக்கு போகிறதான பாதை. நம்மளோட ரூம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 202. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதாங்க நம்ம தங்கியிருக்க ரூமு. உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அண்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் டோரை ஃபஸ்ட்டு கையோட. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ரூமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெட்டு அண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாய்லெட் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துலையே. ஸோ இதுதாங்க 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம் அழகாக. ஒரு அருமையாக இருக்குது ரூம் பார்க்கவே. ஸோ பெட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது குவாலிட்டியெல்லாம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியூ. ஸோ பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட்டை காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோஃபால்லாம் கொட்டி கிடக்குதுங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள், அப்படியே சூரியன் உதயமாயிட்டிருக்கு. அந்த மலை ஃபுல்லாக அப்படியே ஸ்னோஃபால் அப்படியே படிஞ்சு கிடக்கு. அப்படியே சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. இப்போ வாங்க ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை சின்னதாக பார்த்துடலாம். அண்ட் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செப்பல் வந்து இது அவங்களே கொடுத்துருக்காங்க டாய்லெட் போகிறதுக்காண்டி. ஸோ இங்கெல்லாம் வந்து கூலிங் வந்து அதிகமாக இருக்கும். நார்மல் காலில் வச்சு நம்ம போக முடியாது. ஸோ அதுக்காக ஒரு டாய்லெட் போகிறதுக்கு ஒரு செப்பல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. இது லைட் சுவிட்ச், இது சார்ஜர், இது லைட்டு, இது ரெண்டும் ஒர்க் ஆகலை. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி இல்லை, சும்மா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. கபோர்டெலாம் நாங்கள் யூஸ் பண்ணல, சும்மா தான் வச்சுருக்கோம். அண்ட் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மொபைல் டெலிஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசப்ஷன் கால் பண்ணணும்னா கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபுட்டு வேணுமா நீங்கள் இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், அது தனியாக காசு வரும். அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது லைட் சுவிட்சு இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் லைட் சுவிட்சு. அண்டு இப்போ பெட்டை பார்த்துருவோம். ஸோ பெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நீளமாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா அகலமாகவும் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா இந்த கம்பளி வந்து தனியாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. கம்பளி ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பெட்டோடய அப்படியே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது எடுக்கலாம் முடியாது. இது நீங்கள் போத்திட்டு மேலே அப்படியே இந்த கம்பளியை போட்டு படுத்துக்கணும்.
அண்டு ஒரு பில்லோ, ஒரு சின்னதாக ஒன்று பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடம் ஒர்க் ஆகலைங்க, இந்த சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகலை. அப்புறம் நீங்கள் அந்த வியூ பார்க்குறதுக்காண்டி உங்களுக்காக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிகரெட் அடிக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணிக்கலாம், எல்லாமே அலௌடு தான். இங்கே பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிவியெல்லாம் ஒர்க் ஆகலைங்க, சும்மா ஜஸ்ட் பேருக்கு தான் வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் வேலை இந்த ரூமில் வந்து குளிர் தாங்கணும்னா ரூமில் ஒரு ஹீட்டர் வைப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ரூம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி. அது வேணும்னா அது இங்கே அவைலபிளாக இருக்குது. அது ஒரு நாளைக்கு 500 ரூபாங்க. ரூமில் வச்சுட்டிங்கன்னா அது உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த டெம்பரேச்சர் இங்கே கொடுக்கும். அந்த ஹீட்ரு 500 ரூபா சொல்கிறாங்க. அது இப்போ நீங்கள் ரூமில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்த்துட்டீங்க. இன்னும் டாய்லெட் மட்டும் நான் உங்களுக்கு காட்டவே இல்லைங்க. வாங்க டாய்லெட் பார்த்துருவோம். இதுதாங்க நம்ம ரூமோட டாய்லெட். செம்ம பெருசாக இருக்குல்ல, சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாகவும் இருக்குது. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்குங்க. அந்த டாய்லெட் இருக்குது. அண்ட் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே பியூட்டிஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பைப் இருக்கும். ஒன்று வந்து ஹாட் வாட்டர், ஒன்று நார்மல். இங்கே ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு பைப்பில், இன்னொரு பைப்பில் நார்மல் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு க்ளோஸ்டான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு பெரிய மிரருங்க, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குப்பை தொட்டி இருக்கு. சூப்பர் இல்லை? எல்லாருமே ஆவலோட காத்து கொண்டிருக்கும் இந்த ரூமோட ரேட் எப்படா சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. எஸ், நானே சொல்லிடுறேன். இந்த ரூம் வந்து நாங்கள் 2 நாள் எடுத்திருக்கோம், 2 நைட்ஸ் ஸ்டே பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா, 2 நாளைக்கு 1000 ரூபாங்க. இந்த ரூமில் நம்ம 2 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கனால இங்கேயே ஸ்டே பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். நான் தனியாக வந்திருந்தா கண்டிப்பாக ஹாஸ்டல் தான் எடுத்துப்பேன். ஃப்ரெண்டு கூட வந்தனால நான் ரூம் எடுத்துட்டேன். ஸோ ஹாஸ்டல் போனாலுமே இதே ரேட்டு தான் வரும். 2 பேர் வந்திருக்கனால நான் ரூமே எடுத்தாச்சு. இதான் எங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருந்தது. சேஃப்டி வைஸும் நல்லா இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்களும் உங்கள் நாலேஜுக்கு கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரைக்குமே இந்த ஹோட்டல் அடிம்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 லோ பட்ஜெட்டான ஹோட்டல். நான் சர்ச் பண்ணதில் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மால் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற லோ பட்ஜெட் ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம குளிச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போகணும். ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.